ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, நெல்லி மரம் குபேரனுடைய அம்சம். நெல்லி மரத்தை வீட்டில் வச்சு வழிபட லட்சுமி கடாட்சம் பெருகும். நெல்லிக்கனியை சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். அப்புறமா பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு சில வழிமுறைகளை இப்போ சொல்ல போகிறேன். பெண்கள் கணவரோடு இருக்கிற பொழுது மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதை தான் சூடி இருக்கணும். கனகாம்பரம், நீலாம்பரம் இது மாதிரி பூக்களை சூடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக பெண்கள் குளிக்கும்போது தன்னோட முகத்துக்கு அவசியம் மஞ்சள் பூசி குளிக்கணும். அடுத்தபடியாக அவசியமாக பெண்கள் மூக்குத்தி அணிஞ்சிருக்கணும். அதுலேயும் விசிறி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புடைய மூக்குத்தி அணிவது மிகவும் சிறப்பானது. பெண்கள் கண்டிப்பாக கால்களில் மெட்டி அணிஞ்சிருக்கணும். பெண்கள் மாதவிலக்கின் போது பூக்கள் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி பூ வச்சாங்கன்னா அது கணவனுடைய ஆயுளை பாதிக்கும், ஆயுளை குறைக்கும். பெண்கள் இரவு நேரங்களில் கருப்பு, சிவப்பு, நீலம் நிறம் கொண்ட புடவைகளை அணியக்கூடாது. வெளிரிய நிறம் கொண்ட சேலைகளை அணிய வேண்டும். அப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு பாத்திரத்தில் உப்பு கொட்டி நிரப்பி வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அமாவாசை கழித்து 3ஆவது நாள் 3ஆம் பிறை வருது இல்லையா, அன்னைக்கு கையில் காசு வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு வலதுபுறமாக 3 முறை சுற்றி வழிபடணும். அதுக்கப்புறமா திருமாங்கல்யத்தை 3ஆம் பிறை சந்திரன்ட்ட காமிச்சு மனதார வேண்டிக்கணும். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஓம் சக்தி ஜோதிடம் பதிவில் நிறைய ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.